அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒரு 10 நாள் இடைவெளிக்கு அப்புறம் நான் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றேன். மைவி3 பத்தி இந்த வீடியோ போட வந்திருக்கேன். இந்த மைவி3 ஆடுல நம்ம நிறைய விளம்பரங்கள் பாக்குறதுனால நமக்கு வருமானத்தை கொடுத்த எம்டி சக்தி ஆனந்த் இப்ப ஜெயில இருக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் நம்ம வந்துகிட்டு இருக்கு. நிறைய யூடியூப்ல நிறைய வைரலா போய்கிட்டு இருக்கிற அடிப்படையில நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸ்ரீநிதி அசோக் இருக்காரு இல்லையா, அவரு சில நண்பர்கள்ட்ட சொன்ன ஒரு முக்கியமான செய்தியை இந்த வீடியோல கொடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம எம்டி எப்ப வெளியே வருவார் அப்படிங்கக்கூடிய ஒரு ரகசியத்தை மறைமுகமா ஒரு நண்பர் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனாக்கா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கிணத்து கடவுள இருக்கக்கூடிய நண்பர் தான் அவரு. அந்த டீடைல்ஸையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. மைவி3 ஆடு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விளம்பரம் பாக்குறதுனால மக்களுக்கு பணத்தை வாரி வழங்கின நிறுவனம் சொன்னா மைவி3 ஆடு நிறுவனம். இது மாதிரி இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 300 நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல ஹெர்பல் ப்ராடக்டையும் விற்கிறாங்க, விளம்பரமும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரீயா நம்ம என்ட்ரு ஆயிடலாம். அப்புறம் 500 rupees நம்ம கட்டணும். அதுக்கு அப்புறம் அப்டேட் ஆகுறதுக்கு நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம அவங்களுக்கு கட்ட வேண்டியிருக்குது. அந்த அமௌண்ட் கட்டுறதுனால விளம்பரம் பாக்குறதுனாலையும் நம்ம புதிய மெம்பர்ஸ் நம்ம சேர்க்கறதுனால மிகப்பெரிய அளவுல நம்மள பணக்காரங்களை ஆக்கி கொண்ட இருந்த நிறுவனம் தான் இந்த மைவி3 ஆடு நிறுவனம். இது கிட்டத்தட்ட 2019 கொரோனாவுடைய காலகட்டத்துல மக்களுக்கு வங்கி அக்கௌண்ட்லயே நேரடியா அவங்களோட ஜிபே அக்கௌண்ட்டுக்கே நேரடியா பணத்தை வாரி வழங்கினுச்சு இந்த கம்பெனி. இந்த மெம்பர் ஆவணங்களுக்கு சில்வர்ல 3600 நம்ம கட்டிட்டோம்னு சொன்னாக்கா தினசரி நம்ம 600 ரூபாயில 700 ரூபாய் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம். கோல்டன் பிளானுக்கு மாறி 30,368 ரூபாய் நம்ம கட்டணும்னு சொன்னாக்கா தினசரி அவர் 1500 ரூபாய் நம்ம சம்பாதிக்க முடியும். விளம்பரம் பாக்குறதுனால புது மெம்பர்ஸ் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால டைமண்ட் பிளானுக்கு நம்ம அப்டேட் பண்றதா இருந்தாக்கா 60,660 ரூபாய் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும். 2000 ரூபாயில 2300 ரூபாய் வரைக்கும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாவும் புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம கிரவுன் பிளான்ல 1,21,260 ரூபாய் நம்ம கட்டணும்னு சொன்னாக்கா நம்ம அவங்களுக்கான ஹெர்பல் ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கான தகுதியை குறிப்பா அந்த நண்பர்கள்ட்ட நம்ம செய்தியை சேகரிச்ச அந்த முக்கியமான செய்தி கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசும் ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட அந்த கடைகள் இருக்காங்கல்ல, அந்த கடைக்காரங்களுக்கு எல்லாருமே அந்த போர்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த போர்டுக்கு கீழே அரசு அங்கீகாரம் பெற்ற ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நாள் ரொம்ப நாள் சாதாரணமா ஹெர்பல் ப்ராடக்ட் மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் அப்படி மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இனிமே அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர் முக்கியமான ஒரு செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 2020 பாத்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்காக அடிக்கடி கோயம்புத்தூர்ல மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. சோ இதுல 100 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரிவிங்க. நிறைய பேர் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இந்த 10 நாள் கேப்ல நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர், அவினாசி எல்லாம் போகும்போது அங்க உள்ள மெம்பர்ஸ், அங்க உள்ள கடை வச்சிருக்கிறவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க 100 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கியிருக்காங்க. கொடிசியா வளாகம் குஜராத்தி சமாஜ் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்டார் மீட்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு பண்ணி மக்கள்கிட்ட கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. விளம்பரம் பாக்குறதுனால உங்களுக்கு கேரண்டி ரிட்டர்ன், கேரண்டியா நாங்க பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 11 மணிக்குள்ளேயே 600 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய் சம்பாதிக்கலாம். உழைக்க வேண்டாம், எது வேண்டாம், ஜஸ்ட் நீங்க வீடியோ பார்க்கணும். கேப்சா வரும், கேப்சாவில் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த லெட்டரை நீங்க டைப் பண்ணி நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லியா உங்களுக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் ஆட் ஆகிட்டே இருக்கும். சோ விளம்பரம் நீங்க பாக்குறீங்க, பார்க்கல, விளம்பரம் கண்டினியூவா நீங்க மொபைல்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ சூப்பரான ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே தோணாது. இந்தியா வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சக்தி ஆனந்தன் எம்டி அவர்களுக்கு தோன்றிருக்கிற அடிப்படையில தமிழக மக்கள்ல கிட்டத்தட்ட 66 லட்சம் பேர் இதுல வாடிக்கையாளராக இருக்கிறாங்க. அதுல ஒரு 10 லட்சம் பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு 2 லட்சம் பேர் அதிருப்தியா இருந்தாலும் கூட ஒரு 49 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மைவி3ல ஆடு பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செய்தியை தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஸ்டார் மீட்டிங்ல 10,000 பேர் வரைக்கும் மீட்டிங்ல கலந்துக்குவாங்க. அதன் அடிப்படையில இந்த ப்ராடக்டோட வருமானம் எப்படி இதை டெவலப் பண்ணணும், எவ்வளவு உங்களுக்கு வருமானம் வரும், எப்படி இந்த சைட் பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் பெரிய பெரிய நிபுணர்களை வச்சு அவங்களுக்கு என்ன கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சோ குடும்ப உறுப்பினரும் இந்த வக்கீலும் தெரிவிச்சிருக்கிற இந்த விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். சோ விரைவில்
எம்டி சக்தி ஆனந்தன் வர போறாரு. அதோட சேர்ந்து இணைஞ்சு விஜயராகவனும் இணைய போறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பு செய்தியும் அடுத்த வீடியோல நான் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விஜயராகவன் தலைமறைவாயிட்டாரு எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறீங்க. சோ அப்படிலாம் இல்ல, எங்க இருக்காருங்கிறது அவங்க குடும்ப உறுப்பினருக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ மீண்டும் இந்த கம்பெனியை வந்து எழுச்சி பெற செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையா இருக்கு, என்னுடைய ஆசையும் இருக்குது, இயற்கையுடைய ஆசையும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அரசாங்கமும் அவங்க மேல கருணை அடிப்படையில இது வந்து நம்பிக்கையான நிறுவனம், யாருக்கும் அவங்க மோசடி பண்ணிட்டு போல, தப்பிச்சு ஓடல, யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தல. ஒரு 6 மாசமா தான் அந்த பணம் கொடுக்கல. நீங்க வெளியே வந்த உடனே அந்த பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறதுனால அதனால உடனடியா எம்டி வெளியே வருவாரு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. அதுக்கான பெயிலுக்கான மனு தாக்கல் பண்ணிட்டாங்களா, இல்ல புதிய புதிய செய்திகள் நிறைய வந்து நான் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த ரிசர்ச்சுக்காக தான் ஒரு 13 நாள் வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ரிசர்ச் நான் பண்ணியிருக்கேன். பல மாவட்டங்கள்ல போய் நான் வந்து ஆய்வு பண்ண அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க சந்தேகம் ஏதாவது கமெண்ட்ல தெரிவிங்க. நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்ல காரசாரமான புதிய புதிய தலைப்புகள்ல உங்கள்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன். நன்றி.